ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஜி மீடியா வேர்ல்ட். நம்ம நிறைய இன்ஸ்டிடியூஷன் போயிருப்போம், நிறைய காசு செலவு பண்ணி படிச்சிருப்போம். சில விஷயங்கள் டீப்பாக இருக்கும், சில விஷயங்கள் இல்லாமல் இருக்குங்கிறத நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம சேனலோட நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த செலவும் இல்லாமல் நம்ம நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். எல்லா வீடியோஸுமே முழுசாக பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நம்ம செலக்ட் மெனுவில் பார்க்க போகிறது கலர் ரேஞ்ச், ஃபோக்கஸ் ஏரியா, சப்ஜெக்ட், செலக்ட் அண்ட் மாஸ்க், மாடிஃபை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கலர் ரேஞ்சுங்கிறது என்னென்னு பார்க்கலாம். கலர் ரேஞ்சுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ண உடனே இது மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு செலக்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சாம்பிள்டு கலர்ஸ், ரெட்ஸ், எல்லோஸ், க்ரீன்ஸ், சயான்ஸ், ப்ளூ, மெஜந்தா, ஹைலைட்ஸ், மிட் டோன், ஷேடோஸ், ஸ்கின் டோன்ஸ், அவுட் ஆஃப் கார்மெண்ட்னு இது மாதிரி நிறையா செலெக்ஷன் ஆப்ஷன் வந்து இருக்குது. இதெல்லாமே என்னென்னா கலரை வந்து நம்மளுக்கு பிக் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் சாம்பிள்டு கலர்ஸ்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து ஹைட்ராப்பர் டூல் வந்து எனேபிள் ஆகும். நீங்கள் இங்கே இந்த இமேஜில் போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலரில் வந்து அது சேஞ்ச் ஆகும். இப்போ உங்களுக்கு இங்கே என்ன கலர் வேணுமோ அது எல்லாமே இங்கே சேஞ்ச் ஆகிடும். நான் இதை பிக் பண்ணுறேன்னா இங்கே அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் இதை யூஸ் பண்ணி கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, எல்லா கலருமே வந்து இங்கே செலக்ட் ஆகிடும். அதே மாதிரி இங்கே ப்ரிவ்யூ வந்து காமிச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு ரெட்டு, இது மாதிரி ரெட்டு எல்லோன்னு கொடுத்தீங்கன்னா அதோட வேரியேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். எல்லாமே அதோட கலர் வேரியேஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். எல்லோனா எல்லோ கலர் வேரியேஷனில், க்ரீன்னா க்ரீன் கலர், சயான்னா சயான் கலரில், இது மாதிரி வேரியேஷன் காமிக்கும். ப்ளூனா ப்ளூ கலரில், மெஜந்தா கலரில் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் காமிக்கும். நீங்கள் இது எல்லாமே கலர் பிக் பண்ணுறதுக்காக தான். சாம்பிள்டு கலர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இமேஜில் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு பிக் பண்ணி காமிக்கும். எந்த கலர் கொடுத்தாலும் ரெட்டு எல்லோனா ரெட் கலர் வேரியேஷனில் உள்ளது மட்டும் தான் பிக் பண்ணி காமிக்கும். ஹைலைட்ஸ்னால் எந்த போர்ஷன் வந்து ஹைலைட்டாக இருக்கோ அதை வந்து பிக் பண்ணி காமிக்கும். மிட் டோன்ஸ்னால் மிட் டோனில் இருக்கிற மாதிரி நம்ம இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஷேடோஸ்னால் ஷேடோ எந்த இடத்துல ஷேடோஸ் இருக்கோ அந்த மாதிரி பிக் பண்ணி காமிக்கும். அதுவே வந்து பிக்சலை வந்து டிஃபால்ட்டாக எடுத்துகிட்டு காமிக்கும். ஸ்கின் டோன்ஸ்னால் ஏதாவது ஒரு டிஃபால்ட்டு ஸ்கின் டோன்ஸை வந்து எடுத்துகிட்டு அதை வந்து பிக் பண்ணி காமிக்கும். அவுட் ஆஃப் காமெட்னா எல்லாமே அந்த கலர் எல்லாமே போயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் கலர்லெஸ்ஸாக வந்து தெரியும். இப்போது நீங்கள் இங்கே வந்து ஒன்று ஒன்றா கிளிக் பண்ண இங்கே கீழே வந்து ஆப்ஷன்ஸாக வந்து சேஞ்ச் ஆகும். சாம்பிள்டு கலர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த டிடெக்ட் ஃபேஸும் லோக்கலைஸ்டு கலர் கிளஸ்டர்ஸும் வந்து எனேபிள் ஆகும். டிடெக்ட் ஃபேஸஸ் ஏதாவது ஃபேஸஸ் இருந்ததுன்னா அந்த கலர் அந்த ஸ்கின் டோனை வந்து இங்கே பிக் பண்ணி காமிக்கும். லோக்கலைஸ்டு கலர் கிளஸ்டர்ஸ் அந்த கலர் வந்து எங்கே இருக்கோ அதெல்லாம் வந்து பிக் பண்ணி காமிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபஸ்ஸினஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் இதை டிக்ரீஸ் பண்ண அது வந்து டிம் ஆகிடும். இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பிரைட் ஆகும். ரேஞ்ச் அந்த பர்டிகுலர் இமேஜில் எவ்வளோ அளவுக்கு வந்து உங்களுக்கு கலர் வேணுமோ அந்த ரேஞ்ச் இது. இந்த செலெக்ஷனுங்கிறது வந்து பர்டிகுலர் ஒரு போர்ஷனில் வந்து ஏதாவது செலெக்ஷன் இருந்ததுன்னா அதை மட்டும் ஹைலைட்டாக காமிக்கும். இமேஜுங்கிறது ஃபுல் இமேஜ், ஒரிஜினல் இமேஜ் வந்து காமிச்சிரும். இப்போது செலெக்ஷன் ப்ரிவ்யூன்னு இருக்குது, அதில் வந்து டிஃபால்ட்டாக நன்னு இருக்குது. நீங்கள் அதுவே கிரே ஸ்கேல்னு கொடுத்தீங்கன்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். பிளாக் மேட்னு கொடுத்தீங்கன்னா அந்த கலர் வந்து பிளாக் மேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஒயிட் மேட்னு கொடுத்தீங்கன்னா ஒயிட் மேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். குவிக் மாஸ்க்னா மாஸ்க் ஆகி காமிக்கும். இந்த மாஸ்க்குங்கிறத நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். இந்த மாதிரி இங்கே இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இதுவே வேறு ஏதாவது ரெட்டு, க்ரீன், எல்லோ இது மாதிரி எடுத்திங்கன்னா எல்லா ஆப்ஷனும் வந்து டிசேபிள் ஆயிரும். ஏன்னா இது வந்து சாம்பிள்டு கலர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த கலர் வந்து செட் ஆகிடும். கேன்சல் கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். சேவ் கொடுத்து நீங்கள் லோட் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து வரது எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். இது வந்து சாம்பிளை ஆட் பண்ணுறதுக்கு, இது வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக, நம்ம இங்கே ஐட்ராப்பரில் எடுக்கிற சாம்பிளை வந்து இது பிக் பண்ணுறதுக்காக இங்கே இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கலர் ரேஞ்ச். நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் ஏரியா. ஃபோக்கஸ் ஏரியாங்கிறது என்னென்னா, நீங்கள் நார்மலாக பார்க்குற இந்த எட்ஜஸ் வந்து இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி வேணும், வைடு ப்ராட் இது மாதிரிலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் ஏரியா கொடுத்துக்கலாம். ஏன்னா நார்மலாக நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எட்ஜஸை வந்து சில சமயம் அது கவர் பண்ணலைன்னா இந்த மாதிரி ஃபோக்கஸ் ஏரியாவில் போய் நீங்கள் ஜூம் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் டூல் இருக்குது. ஜூம் டூல் வந்து ஃபுல்லாக அந்த இமேஜை வந்து ஜூம் பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் டூல் பிக்சரை வந்து மூவ் பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபோக்கஸ் ஏரியா ஆட் டூல். ஃபோக்கஸ் ஏரியா இன்னும் கொஞ்சம் வேணும்னா அது வந்து ஆட் பண்ணி காமிக்கும்.
இது வந்து சப்ட்ராக்ட் டூல், சப்ட்ராக்ட் பண்ணி காமிக்கும். அந்த ஃபோக்கஸ் ஏரியா வந்து எனக்கு வேணாம், இந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வியூ மோட்ல வியூன்னு ஒன்று இருக்கு. வியூ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய வியூஸ் கொடுத்துருக்காங்க. மார்ச்சிங் ஹேண்ட்ஸ்னா அது வந்து ஒரு மாதிரி வியூவில் காமிக்கும். ஓவர்லேனா அந்த கலர் வந்து நீங்கள் எதை வந்து பிக் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஆன் பிளாக்னு கொடுத்தீங்கன்னா ஆன் பிளாக் ஆகும். நீங்கள் எது வந்து செலக்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஏரியாவோட வியூ வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் ஒயிட்னு கொடுத்தீங்கன்னா ஒயிட் கலரில், பிளாக் அண்ட் ஒயிட்னு கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்ல மாறிடும். ஆன் லேயர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா லேயர்ஸ்லேருந்து போயிட்டு அந்த அந்த செலக்ட் பண்ண ஏரியா வந்து லேயராக தெரிஞ்சிடும். ரிவீல் லேயர்ஸ்னா எல்லாமே தெரியும். இப்போ நார்மலாக நீங்கள் என்ன ஏரியா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ எட்ஜஸாக, அந்த எட்ஜஸில் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட் பேராமீட்டர்ஸ், அந்த ரேஞ்ச் வந்து எப்படி பர்டிகுலர் செலக்ஷன் வந்து எந்த மாதிரி வேணுங்கிறது தான் இது. ஆட்டோன்னு இருக்குது, இதை வந்து டிக் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். அட்வான்ஸ்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் லெவல், இமேஜோட ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இது வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அது சேஞ்ச் ஆகும். இதுலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் அவுட்புட் வந்து எந்த மாதிரி வேணுங்கிறது. செலக்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த செலக்ட் பண்ண ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கும். லேயர் மாஸ்க்லாம் ஏதாவது நீங்கள் மாஸ்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த லேயர் வந்து காமிக்கும். நியூ லேயர்னா இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் நியூ லேயர் ஓப்பன் பண்ணும்போது காமிக்கும். நியூ லேயர் வித் லேயர் மாஸ்க்னு கொடுத்தீங்கன்னா லேயர் வந்து ஒன்று ஓப்பன் ஆகிட்டு அதை வந்து லேயர் மாஸ்க்காக பண்ணி காமிக்கும். நியூ டாக்குமெண்ட்னா புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ணுற நியூ டாக்குமெண்ட்டில் வந்து காமிக்கும். நியூ டாக்குமெண்ட் வித் லேயர் மாஸ்க், அந்த டாக்குமெண்ட்டே வந்து லேயர் மாஸ்க் கூட காமிக்கும். இதுதான் வந்து அவுட்புட் எப்படி வரணுங்கிறது. நெக்ஸ்ட் எட்ஜஸ் வந்து சாஃப்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சாஃப்ட் அண்ட் எட்ஜ். நீங்கள் இந்த வந்து சாஃப்ட் பண்ணிக்கலாம். அந்த எட்ஜஸை கிறிஸ்பியாக இருக்கும், அதனால சாஃப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செலக்ட் அண்ட் மாஸ்க்னு இருக்கு. உங்களுக்கு இங்கே மாஸ்க் வந்து தேவைன்னா இந்த மாதிரி நீங்கள் மாஸ்க் கொடுத்துக்கலாம். இது வந்து எல்லாமே உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஓகே கொடுத்து செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரிவ்யூ வந்து ஃபோக்கஸில் தெரியும், ஃபோக்கஸ்டாக தெரியும். இல்லைனா கேன்சல் கொடுத்துக்கலாம். இதான் வந்து ஃபோக்கஸ் ஏரியா. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்டுங்கிறது என்னன்னா ஒரு இமேஜில் பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் அது செலக்ட் பண்ணி காமிக்கும், அதுதான் சப்ஜெக்ட். இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் இமேஜ்லயே வந்து ஒரே ஒரு ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணி காமிக்குது, இதுதான் வந்து சப்ஜெக்ட். இப்போ நீங்க வந்து இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இது மாதிரி நான் பெயிண்ட் பக்கெட் டூல் வச்சு இந்த இடத்துல வந்து பெயிண்ட் பண்றேன். இந்த ஃபோகஸ்ட் ஏரியால மட்டும், இந்த செலக்டட் ஏரியால மட்டும் இது வந்து பெயிண்ட் பண்ணுது, இதுதான் வந்து சப்ஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு செலக்ட் அண்ட் மாஸ்க்குங்கிறது என்னென்னா, இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே இந்த இமேஜை செலக்ட் பண்ணதுனால இது இப்படி தெரியுது. இந்த செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம மாஸ்க் கொடுக்குற மாதிரி. மாஸ்க்குங்கிறது நார்மலாக என்னென்னா, ஒரு இமேஜ் இருக்கு, பர்டிகுலர் இமேஜ் இருக்கு, அதுக்கு மேல நம்ம மாஸ்க்னு கொடுத்தோம்னா அந்த செலக்ஷன் ஏரியாவை வந்து மாஸ்க் பண்ணாம பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை வந்து மாஸ்க் பண்ணிடும். பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட்ல வந்து நம்ம எந்த சேஞ்சஸ் வேணா பண்ணிக்கலாம். மாஸ்க்குங்கிற இடத்துல வந்து நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது, அதுதான் இதோட மீனிங். இப்போ இதுல பாத்தீங்கன்னா குவிக் செலக்ஷன் டூல் இருக்கு. கலரை பேஸ் பண்ணி இது வந்து செலக்ட் பண்ணும், இதுதான் குவிக் செலக்ஷன் டூல். நெக்ஸ்ட் ரிஃபைன் எட்ஜ் பிரஷ் டூல், அந்த எட்ஜஸை வந்து ரிஃபைன் பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட் இது வந்து பிரஷ் டூல், பிரஷ் பண்ணி காமிக்கும். பிரஷ் டூல் நம்ம நார்மலா பார்த்த மாதிரி தான் பிரஷ் பண்ணி காமிக்கும். இது வந்து லாசோ டூல், ஒரு பர்டிகுலர் போர்ஷனை வந்து செலக்ட் பண்ணி காமிக்கும். இது வந்து ஹேண்ட் டூல், இது வந்து மூவ் ஆகும். ஜூம் டூல் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஜூம் பண்ணி காமிக்கும், இந்த இமேஜை வந்து ஜூம் பண்ணி காமிக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் வியூ மோட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். கலர் வந்து எப்படி வேணுங்கிறது, வியூ மோடு வந்து எப்படி வேணுங்கிறது தான் இது. நெக்ஸ்ட் ஷோ ஒரிஜினல் இமேஜ் மாதிரி காமிக்கும். ஹை குவாலிட்டி ப்ரிவ்யூ வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக. எட்ஜ் ரிடக்ஷன் கொடுத்தீங்கன்னா ரேடியஸ் வந்து அந்த எட்ஜில் வந்து இருக்கிற ரேடியஸ் வந்து எவ்வளோ வேணுங்கிறது, இதை இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ணால் அது வந்து எட்ஜ் வந்து ரேடியஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் குளோபல் ரிஃபைன்மெண்ட்ஸ், இதில் வந்து ஸ்மூத் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண அதோட ஸ்மூத் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபெதருங்க நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண அந்த இமேஜ் செலக்ஷன் வந்து ஃபெதர் வந்து நல்லா வரும். கான்ட்ராஸ்ட் கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். ஷிஃப்ட் எட்ஜ் கொடுத்தீங்கன்னா அந்த எட்ஜஸ் வந்து கொஞ்சம் இது சேஞ்ச் ஆகி தெரியும். இது வந்து கிளியர் செலக்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த செலக்ஷன்லாம் போயிடும். இன்வெர்ட்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் செலக்ட் பண்ணி காமிக்கும். அவுட்புட் செட்டிங்ஸ், அது என்ன கலர்ல வேணும்னு கேக்குது. டீகண்டாமினேட் கலர்ஸ்னு கேக்குது. இதுல வந்து நீங்க ஏதாவது கொடுத்தீங்கன்னா அந்த கலர் வந்து வேரியேஷன்ல காமிக்கும். அந்த அவுட்புட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த அவுட்புட் வந்து எந்தெந்த இதுல வந்து வரணும் அப்படின்னு கேக்குது. நியூ லேயரா, இல்ல நியூ லேயர் வித் லேயர் மாஸ்கா, இல்ல நியூ டாக்குமெண்ட் வித் லேயர் மாஸ்கான்னு கேக்குது. நீங்க ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் வந்து வரும். இப்போ நீங்க இதில் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த செலக்ஷன் வந்து மாஸ்க் ஆகி காமிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க கேன்சல் கொடுத்துடலாம். மாஸ்க்குங்கிற ஆப்ஷன் என்னன்னா, நீங்க ஒரிஜினல் இமேஜ்ல மாஸ்க் கொடுத்துட்டீங்கன்னா எந்த ஏரியா செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து எந்த சேஞ்சஸும் நடக்காது. மாஸ்க் இல்லாத இடத்துல மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அதுதான் வந்து
செலக்ட் அண்ட் மாஸ்க். நெக்ஸ்ட் மாடிஃபைல பார்டர், ஸ்மூத், எக்ஸ்பேண்ட், கான்ட்ராக்ட், ஃபெதர் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்டர் பார்க்க போறோம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் போர்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். மார்க்கியூ டூல் வச்சு நான் ஒரு பர்டிகுலர் இந்த போர்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ செலக்ட்ல போயிட்டு மாடிஃபைல பார்டர் கொடுக்குறேன். இந்த பார்டர் இருக்கு இல்லையா, இந்த செலக்ஷன் அது வந்து சேஞ்ச் ஆகும். நீங்க இங்க வித் வந்து அட்ஜஸ்ட் பண்ண அது வந்து சேஞ்ச் ஆகும். நீங்க இங்க ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். இப்போ உங்களுக்கு பார்த்த டிஃபரன்ஸ் தெரியும். நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் இல்லாம இப்போ வந்து பெண்ட் ஆயிருக்கு, அந்த எட்ஜஸ் வந்து பெண்ட் ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் செலக்ட்ல மாடிஃபைல ஸ்மூத் கொடுக்குறோம். அந்த எட்ஜஸ் வந்து ஸ்மூத் ஆகி காமிக்கும். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க ஸ்மூத் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பியா தெரியும் அந்த ஸ்மூத்து. நெக்ஸ்ட் எக்ஸ்பேண்ட்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அந்த செலக்ஷன். இப்போ நீங்க இந்த மாதிரி கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. முன்ன சின்னதா இருந்தது, இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி இவ்வளவு பெருசு இருக்கு. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கான்ட்ராக்டும் சிமிலர் அது மாதிரி தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாயிக்கும். நெக்ஸ்ட் ஃபெதர் தான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஃபெதருங்கிறது என்னன்னா நீங்கள் ஒரு இமேஜை வந்து பர்டிகுலர் அந்த கிராப்போ ஆர் அந்த லேசோ டூல் இது மாதிரிலாம் கிராப் பண்ணி நீங்கள் கொண்டு வந்து வேற ஒரு டாக்குமெண்ட்ல வச்சிங்கன்னா அது கிராப் பண்ணது அப்படியே தெரியும், ஒரு அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ஃபெதர் கொடுக்குறோம். ஃபெதர்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த எட்ஜஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டா தெரியும். நீங்க இங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எட்ஜஸ் வந்து ஸ்மூத் ஆகும். நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி அன்ஈவனா தெரியாது. நீங்க கிராப் பண்ணி வச்சிருக்கிற இமேஜ் வந்து அன்ஈவனா தெரியாது. அதுதான் ஃபெதர். இப்போ நம்ம பார்த்துக்கிறது செலக்ட்ல கலர் ரேஞ்ச், ஃபோக்கஸ் ஏரியா, சப்ஜெக்ட், செலக்ட் அண்ட் மாஸ்க், மாடிஃபைல பார்டர், ஸ்மூத், எக்ஸ்பேண்ட், கான்ட்ராக்ட், ஃபெதர் பத்தி பார்த்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே மறக்காம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.